விஷயம் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். நம்ம சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன கடமை உணர்ச்சி இருக்குங்கிறது யோசிக்கதான் இருக்கு. அண்ட் யோசிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எனக்கு அவ்வளோ சீரியஸ் டாபிக் இது. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிச்சோம். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா நடுவர் பேச்சை கேட்டு நமக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன நடக்குதுன்னு நம்ம சிந்திக்க தான் போகணும். அண்ட் ஸ்பீக்கர் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. அண்ட் எனக்கு எப்போதுமே ஒரு வருத்தமாக இருக்கணும் தான் டிவி போய் பார்க்குறீங்க, அட்லீஸ்ட் ஆடியன்ஸில் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு. பட் அந்த கவலை இன்னைக்கு இல்லை. அந்த குறை வந்து இன்னைக்கு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோ அழகாக பேசினாங்க எல்லாருமே. அண்ட் எவ்வளோ படிச்சிருந்தா இவ்வளோ பேச முடியும் இல்லையா? நம்ம ஒரு எழுதுறதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய கேட்கணும், நிறைய பேசணும்னா நிறைய கேட்கணும். இது வந்து இயல்பா நிறைய பேருக்கு நம்ம மனசுல இது சொல்லியிருக்கலாமோ அது சொல்லியிருக்கலாமோ அப்படி அப்படி தோணும், பேசினப்ப தோணும். ஆனா அவங்க பட்டுன்னு எவ்ரிதிங் கேம் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் தேர் ஹார்ட். யாருமே எழுதி வச்சு பேசல. தட் இஸ் பிகெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். ஒரு வளர்த்த கரகோஷம் கொடுக்கலாம். என்னன்னா நம்ம ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி சொல்லியிருக்கோம் ஒரு ப்ரோக்ராம். அதுல மேடம் ஒரு சீரியஸ் டாபிக் எடுத்துட்டு பேசணும். We are all ready to listen to you. கரெக்டா? இந்த மாதிரி ஒரு மேடையில் ஐ திங்க் மேடம் நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு யூர் எக்ஸ்ட்ரீம் கோர். எவ்வளோ படிச்சிருந்தா நீங்கள் எவ்வளோ பேச முடியுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. அண்ட் ரியலி தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அண்ட் பியூட்டிஃபுல்லாக நடந்ததுன்னு நினைக்கிறேன். மக்கள் என்ன சொல்றீங்க? ஏன் நடந்தா நம்ம எல்லா ப்ரோக்ராமுக்கும் இந்த மாதிரி பண்ண போகிறோம். அடுத்தது விநாயகர் சதுர்த்தி புல்லட்டின்ல நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். செப்டம்பர் 11th வந்து நம்ம ஒரு குட்டி ஆன்மீக பயணம் போகலான்னு இருக்கோம் மயிலை முருகன் கோவிலுக்கு. இன்னைக்கு நான் ஒரு முன்னோட்டமாக போய் பார்த்துட்டு வந்துட்டு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நைட்டு நான் நிறைய பேர் தனியாக சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் குரூப்ல போட்டிருக்கீங்க. எனக்கு இன்னும் எத்தனை பேர் ஒரு 40 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டு நான் லிஸ்ட் போட்டு விடுவேன் குரூப்ல. போடாதவங்க இன்னைக்கே கடைசி தேதியாக நினைச்சு இன்னைக்கு கொடுத்துருவேன். அதை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். there are 2 options. ஒன்று வந்து கார் வந்து படி வரைக்கும் போகும். படி வரைக்கும் போனப்பறம் ஒரு என்னோட இன்னைக்கு வீடியோ நிறைய போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் போயிட்டு நேரடியாக ஒவ்வொரு படியும் ஏறி எண்ணி போட்டிருக்கேன். ஒரு 50-52 படி இருக்கு. சப்போஸ் கார்ல போனேன்னா 50-52 படி. அப்படி இல்லைன்னா அங்கே ஒரு டோல்கேட் மாதிரி இருக்கு. காருக்கு என்ட்ரி டிக்கெட் கொடுக்குற இடத்துலயே நம்ம செரீன் பக்கி மாதிரி அங்கே பக்கி இருக்கு. ஸோ படி ஏற முடியாதவங்க பக்கியில் போகலாம். பக்கியில் போனாலும் ஒரு 7-8 படி நடக்கும். அது நடந்தே தீரணும். அதை மனசில் வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்க. நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஒரே ஒரு கோவில் அக்ரகாளி அம்மன் போகலாம் நினச்சோம். 2 பேர் விழுப்புரத்தில் இருக்கிறதுனால. பட் ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ஒருவேளை நல்லா ஆறாவது தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறோம். காலையில் இங்கே 7:30 மணிக்கு டிஃபன் ஆரம்பிச்சிடும். எப்போதும் போல 7:45 நம்ம பஸ்ஸோ டெம்போ டிராவலரோ இது பண்ண போகிறோம். வந்து எல்லாரும் 7:45 வந்து அசம்பிள் ஆகிட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம 12 மணி லஞ்ச் கூட வர முடியும். நம்ம புதன்கிழமை எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா, புதன்கிழமை எந்த விசேஷமும் இல்லாங்க, ரொம்ப கூட்டம் இருக்காங்க. இன்னைக்கு நான் போன இடத்துல நிறைய ஒரே பயங்கரமாக கல்யாணம் 25-30 ஜோடி கல்யாணம் நடந்தது. ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் 10-20 பேர் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி. புதன்கிழமைகள்லாம் இருக்காது. அண்ட் எல்லா சார்பிலையும் ஒரு அர்ச்சனை பாலாபிஷேகம் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அதுக்கு முதலே புக் பண்ணலாமா? அந்த பாலாபிஷேகம் வந்து 10:30 மணிக்கு தான் நடக்கும். நமக்கு 10:30 மணிக்கு பண்ணால் நம்ம லஞ்சுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால அதுவும் பண்ணல. அது தனியாக விருப்பப்பட்டவர் தனியாக போய் பண்ணலாம். அர்ச்சனை தட்டு வாங்குறவர் வந்து படியில் ஏறினா தான் அதை வாங்க முடியும். எனக்கு படி ஏறுற இடத்துல தான் அர்ச்சனை தட்டு இருக்கு. வக்கீல் போனீங்கன்னா அர்ச்சனை தட்டு வாங்க முடியாது. யார் படியில் வராங்களோ அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்கள் வசதி. நம்ம சாப்பாடுக்கு கையில் எதுவும் கொண்டு போகல. எனக்கு ஜஸ்ட் ஒரு 4 மணி நேரம் ப்ரோக்ராம்காக நம்ம திருப்பி சாப்பாடை பேக் பண்ணி அதை பேக் பண்ணி அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. டிஃபன் சாப்பிட்டுருந்தா லேட்டாக டிஃபன் சாப்பிட நம்ம கையில் எடுத்துக்கணும். ஃபேமிலி சாப்பிட்டுக்கலாம். குடிக்க தண்ணி பாட்டில் எடுத்துக்கணும். நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துக்கோம். 12 1 மணிக்குள்ள திருப்பி வரலாம் பிளான். இன்னைக்கு நைட்டு அந்த மயிலம் டெம்பிள் விசிட்ங்கிற ரூட்டில் நீங்கள் பாருங்கள். புல்லட்டின்லேயும் ஃபைனல் நம்பர்ஸ் போட்டுடும். இத்தனை நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஆக்டிவிட்டீஸ் கமிட்டி சார்பாக ஆக்சுவலி ஆக்டிவிட்டீஸ் கமிட்டி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எனக்கு நிறைய புது முகங்கள் நான் இங்கே பார்க்குறேன். மலர் பேசுகிறேன். இவங்க இருக்காங்க. மலர் ஸ்ரீகாந்தோட கலா
keeper மணி and just we have சுபா இருக்காங்க நாங்க 6 பேர் நானும் இருக்கேன். ஸோ இப்போ அடுத்தபடியா என்ன பண்ணியிருக்கோம், இன்னைக்கு ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்கோம். பழைய கொழு பொம்மைகள்லாம் எடுத்து அதை சரி பண்ணி கார்பெண்டர் கூப்பிட்டு வார்னிஷ் அடிச்சு நான் இருக்கிற நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம் வந்து பண்ணியிருக்கேன். லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இஸ் கோயிங் ஆன் இன்சைட். இன்னும் வந்து கமிட்டியில் இருக்காங்க வர போகிறாங்க அப்படி கிடையாது. we are putting our soul into it. கொலு பொம்மை வந்து சிலதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சு போயிருக்கு, சில கலர் ஃபேட் அவுட் ஆயிருக்கு. ஸோ நான் புல்லட்டில் ஒரு குட்டி ரெக்வஸ்ட் போடுவேன், யாருக்காவது கொலு பொம்மை நல்ல நிலைமையில இருந்ததுன்னா ஆர் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணிதுன்னா திஸ் இஸ் த டைம் வாங்கி கொடுக்கலாம். இது நம்ம பொது சொத்து. இது இங்கே கொலு காமனாக வச்சுருந்தாங்க, புதுசாக வந்து உங்களுக்கு தெரியாது, கம்யூனிட்டி கொலு தான் இங்கே இருக்கும். ஸோ அதில் ஒரு நல்ல கலெக்ஷன் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. மீன்ஸ் நான் டொனேஷன் யாராவது பொம்மை கொடுக்குறீங்களான்னு போட்டிருந்தேன், பட் அகெயின் ஐ வில் டூ தட் பிகாஸ் நமக்கு நல்ல பொம்மையாக வேணும், எனக்கு அந்த காலத்துக்கு வரணும் இல்லையா, அது ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும். நாங்கள் என்ன மாதிரி பொம்மை வேணும்னு கேட்குறோம் குரூப்பில். சப்போஸ் ராமர் செட்டா இல்லை கல்யாண செட்டா அதில் தசாவதாரம் அந்த மாதிரி சப்போஸ் உங்களால் வாங்கி கொடுக்க கடைக்கு போய் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாக்க யூ கேன் லெட் அஸ் நோ, உங்கள் பட்ஜெட் சொல்லுங்கள். நம்ம பிகாஸ் இப்போ வந்து நம்ம எல்லாமே நம்ம கலெக்ஷனில் தான் ஓடிட்டு இருக்கு. கடலூரில் வந்து செய்கிற இடம் பார்த்து வச்சுருக்காங்க. எனக்கு நேரடியாக அங்கே போனால் கடையில் வாங்குறதோட செய்கிற இடத்துல வாங்கினா கொஞ்சம் சீப்பர். அண்ட் என்னோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், உங்கள் வீட்டுக்கு பர்சனல் கலெக்ஷன் போகணுன்னா வாங்கிக்கலாம். அங்கே பிள்ளையார் பண்ணுற ஒரு வீடியோலாம் போட்டுருக்கேன், பார்த்துக்கங்க. கொலுவுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி செட்டு வேணும், தசாவதார செட்டு வேணும் அப்படின்னு சொல்லும்போது தயவுசெய்து எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், பணம் உதவி பண்ணுங்க. பிகாஸ் செரின் சிபிசிட்டிலேருந்து நம்ம ஒரு பைசா வரது கிடையாது. 2 வருஷமா அவங்க எல்லா கம்யூனிட்டிலையும் ஒரு பணம் கூட தரதில்லை. இப்போ எல்லாமே நம்ம விநாயகர் சதுர்த்தி பண்ணுறோமா கலெக்ஷனில் தான் ஓடிட்டு இருக்கு. இது எப்போ தீர்ப்பு தெரியாது, பட் ஓடருக்கு நம்ம பண்டிகையெல்லாம் நிறுத்த முடியாது. ஸோ எல்லாரும் மனசு தாராளமாக வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் தேர் அட் யுவர் சர்வீஸ். தேங்க்யூ ஸோ மச்.